15 மே 2026 பாஸ்கா காலத்தின் 6ஆம் வார வெள்ளி நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 16, இறை வசனங்கள் 20 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயர் வருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது தாய் தனது பேறுகாலம் வந்து விட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்பொழுது நீங்களும் துயர் வருவீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் பொழுது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இறைவன்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக இன்றைய நாள் தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், பல்வேறு நினைவு கொண்டாட்டங்களை கொண்டாடுகின்ற அனைத்து பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க செபிக்கின்றோம். இன்றைய நாளில் மரி அன்னையினுடைய மற்றொரு குணமான நன்றி உணர்வை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மரி அன்னை ஆண்டவரை எப்பொழுதுமே புகழ்ந்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகள் நினைவுகள் கொண்டு அவர்களுக்கு நன்றி கூற நன்றியுடனே வாழ்ந்தவர், இறைவனுடைய நன்மையை கண்டவர். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய நன்றியை பாடலின் மூலமாக, செயல்களின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக வெளிப்படுத்துகின்ற அந்த அன்னையினுடைய இந்த நன்றி உணர்வு என்ற ஒரு குணத்தை நாமும் இன்றைய நாளில் எடுத்துக்கொள்ள ஜெபிப்போம். இன்றைய நாளில் விவசாயியான இசிதோருடைய நினைவு நாளையும் நாம் கொண்டாடுகின்றோம். இவர் கபிசா என்ற ஒரு பெண்ணை மணந்து மிகவும் பக்தி நிறைந்த வாழ்க்கையை நடத்தி வந்தார். கேழைகள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த இவர் இறந்த பிறகு இவருடைய கல்லறையில் நிறைய புதுமைகள் நடந்தன. இவருக்கு 1622ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இன்றைய நாளில் இவருடைய பரிந்துரையை நாடி இறைவனிடத்தினுடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்களை நாம் சமர்ப்பிப்போம். இன்றைய நற்செய்தியின் வழியாக இறைவன் மீண்டுமாக ஒரு அருமையான வாழ்க்கை பாடத்திற்கு நம்மை கொண்டு செல்கின்றார். நம்முடைய துயரங்கள் எப்படி மகிழ்ச்சியாக மாறும் என்று. வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு துயரத்திற்கும் ஒரு காரணம் இருந்தாலும் அதை போக்குவதற்காக இறைவன் நமக்காகவே இருக்கிற நம்மில் இருந்து நம்மை வாழ வைக்கின்றார். அந்த வாழ்க்கையின் வழியாக நம்முடைய துயரங்கள் மகிழ்ச்சியாக மாறும். மகிழ்ச்சி என்பது வெளிப்புற சூழ்நிலைகள் அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்தினுடைய நிலைமையினால், உள்ளத்தில் ஏற்படுகின்ற அந்த ஒரு உணர்வுகளினால் தீர்மானிக்கப்படுகிறது. உங்கள் துயர மகிழ்ச்சியாக மாறு என்ற ஒரு சாதாரண ஆறுதல் வார்த்தை கூறாமல் இறைவன் அது ஒரு சத்தியமாக, ஒரு வாக்குறுதியாக வழங்குகின்றார். துன்பம் மகிழ்ச்சிக்கு ஒரு வழி என்பதை கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு கொண்டு செல்கின்ற ஒரு பாடம். இயேசு துன்பத்தை மறுக்கவில்லை, மாறாக துன்பம் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை ஏற்றுக்கொள்கின்றார். அவர் ஒரு அழகான உதாரணத்தை கொடுக்கின்றார். பேறுகால தாயினுடைய வேதனையை வைத்துதான் எவ்வாறு ஒரு துன்பம் மகிழ்ச்சிக்கு வழியாக மாறுகிறது என்று. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது கடினமான வேதனையை அனுபவிக்கின்றார். ஆனால் குழந்தை பிறந்தவுடன் அந்த வேதனை எங்கு செல்கிறது என்று யாருக்குமே தெரியாது. அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சியா நிரம்புகிறது. நம்முடைய துன்பங்கள் ஒருபொழுது வீணாகுவதில்லை. அவை ஒரு புதிய வாழ்விற்காக நம்மையே தயாரிக்கின்ற ஒரு வழி என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவை நம்மை வளர்க்கின்றன. உண்மையான மகிழ்ச்சி அகத்தில்தான் தெரியும். இன்றைய உலகம் சொல்கின்ற மகிழ்ச்சி என்னவென்றால், பணம் இருந்தால் மகிழ்ச்சி, பதவி இருந்தால் மகிழ்ச்சி, வசதி இருந்தால் ஒரு மகிழ்ச்சி. ஆனால் இவை எல்லாமே ஒரு தற்காலிகமான மகிழ்ச்சி என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். ஆனால் இயேசு தருகின்ற ஒரு மகிழ்ச்சி நிலையானது, நிறைவானது, யாராலும் அது பறிக்க முடியாது. இந்த மகிழ்ச்சி ஒரு வேறுபட்டது.
வெளிப்புற சூழ்நிலை பொறுத்து இல்லாமல் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. பவுல் கொரிந்தியருடைய எதிர்ப்புகளை சந்தித்த பொழுதும் அச்சம் வந்த பொழுதும் அவர் ஆண்டோர் சொல்வதை உணர்கின்றார், அஞ்சாது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. இதுவேதான் ஒரு உண்மையான மகிழ்ச்சியின் அடிப்படை. எல்லாம் சரியாக இருப்பதனால் மட்டுமே மகிழ்ச்சி இல்லை, எல்லாம் சிதறினாலும் இறைவன் என்னோடு இருக்கிறார் என்பதில்தான் மகிழ்ச்சி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மகிழ்ச்சி யார் நம்மிடத்திலிருந்து பறிக்க முடியாது, நீக்கிவிட முடியாது. ஏனெனில் அந்த ஒரு மகிழ்ச்சி உலகம் கொடுத்ததல்ல, அது உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பரிசு. உலகம் தருகின்ற மகிழ்ச்சி பொருளோடும் வரும், பொருள் போனால் மகிழ்ச்சியும் போகும். ஆனால் மனிதர்கள் தரும் மகிழ்ச்சி பாராட்டுவதோடு வரும், பாராட்டு குறைந்தால் மகிழ்ச்சியும் குறைந்துவிடும். ஆனால் கிறிஸ்து தருகின்ற ஒரு மகிழ்ச்சி உறவிலிருந்து, உண்மையான உறவிலிருந்து வருகிறது. அவர் உயிரோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு செல்ல மாட்டார். அதனால்தான் வெளியில் நம்ம இடத்தில் கண்ணீர் இருந்தாலும், பயம் இருந்தாலும், கலக்கம் இருந்தாலும், குழப்பங்கள் இருந்தாலும் உள்ளத்தில் நிறைவான ஒரு அமைதி இருக்கும். என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் தருவார் என்று இறைவன் அழைக்கின்றார். கடவுள் நமக்கு தொலைவில் இல்லை. அவனுடைய தந்தை, நம்முடைய வானக தந்தை. ஒரு குழந்தை தன் தந்தையிடம் சொல்கின்ற போது பயப்படாது, தன் இதயத்தை திறந்து பேசும். அப்படிதான் நாம் இயேசுவிடத்தில் பேச வேண்டும், அவர் மீது நம்பிக்கை வைக்கும். சில நாம் கேட்டதை இறைவன் உடனே தராமல் இருக்கலாம், ஆனால் அவர் தருவது எப்பொழுதும் நமக்கு தேவையானதுதான். நாம் விரும்புவது கிடைக்காத போதும் நமக்கு தேவையானதை தருபவரும் நம்முடைய இறைவன். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாளில் என்னுடைய மகிழ்ச்சி எதில் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சூழ்நிலைகள் மாறினாலும் என்னுடைய உண்மையான மகிழ்ச்சி மாறுகிறதா என்று தியானிக்க வேண்டும். துன்பத்தில் நாம் உடைந்து போகின்றேனா அல்லது இறைவனில் நம்பிக்கை வைக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் இறைவனை ஒரு தூரமான சக்தியாக பார்க்கின்றேனா அல்லது அன்பான தந்தையாக என்னுடைய உள்ளத்தில் உணர்கின்றேன் என்று பார்க்க வேண்டும். துன்பம் இறுதி வார்த்தை அல்ல. இறைவனோடு வாழ்கின்ற ஒருவருக்கு மகிழ்ச்சி தான் இறுதி வார்த்தை. இன்று உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது வேதனை இருக்கலாம், ஒரு கண்ணீர் இருக்கலாம், பயம் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம். அந்த ஒரு நிலையிலும் கூட ஆண்டவர் நம்மிடத்தில் குறிப்பிடுவது உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று. ஆகவே நம்பிக்கை இழக்காமல் இயேசுவோடு இணைந்திருக்க, அவரோடு நடந்திட, உலகம் தராத ஒரு புதிய மகிழ்ச்சியை நாம் பெற்றிட இன்றைய நாளில் ஆண்டவரிடத்தில் நம்மையே சமர்ப்பிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அது இறைவா, அன்பும் கருணையும் நிறைந்த அன்பு ஆண்டவரை, இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்தமைக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். இன்றைய நாள் எங்கள் துயரங்கள் மகிழ்ச்சியாக மாறும் என்பதையும் அதை நம்புகின்ற ஒரு நல்ல உறுதியையும் எங்களுக்கு தாரும். உலகம் தருகின்ற அந்த தற்காலிக மகிழ்ச்சியை தாண்டி ஆண்டவரே, நீ தருகின்ற நிலையான மகிழ்ச்சியை தேட என்னுடைய இதயத்தை ஆசீர்வதித்தருளும். என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோதனைகள், துன்பங்கள், கவலைகள் அனைத்தையும் பேறுகால வேதனை போல் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனதை தந்து, அவற்றின் வழியாக நீ செய்கின்ற நன்மையை நாங்கள் நம்புகின்ற அனைத்து கிருபையையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு அளித்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய மகிழ்ச்சி சூழ்நிலைகள் இல்லாமல் உம்மில் இருக்கிறது என்பதை உணர செய்தருளும். யாராலும் பறிக்க முடியாத அந்த ஒரு மகிழ்ச்சியில் நான் நிலைத்து நிற்க இறைவா எனக்கு உதவியாக வாரும். என்னுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் அன்பையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்தி பிறருக்கும் மகிழ்ச்சி தருகின்ற கருவியாக எங்களை மாற்றியறலும். இன்றைய நாள் முழுவதும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கின்ற நம்பிக்கையில் பயமின்றி நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திட அருளை தாரும். இன்றைய நாளில் விடுமுறையில் இருக்கின்ற நம்முடைய அனைத்து குழந்தைகளுக்காக, மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக ஜெபிப்போம். அன்பின் நிறைவா, எங்கள் குழந்தைகள் உமக்கு பொறுப்பாக நாங்கள் ஒப்படைக்கின்றோம். இந்த விடுமுறை நாட்களில் அவர்களை ஆசீர்வாதமான காலமாக மாற்றி அவர்கள் ஓய்வு எடுத்து மகிழ்ச்சி இருக்கின்ற நல்ல நேரத்தில் நல்ல உடல் சுகத்தையும் மன அமைதியையும் பாதுகாப்பையும் தாரும். எங்கு சென்றாலும் உதக்காரம் அவர்களை காக்கட்டும். நல்ல நண்பர்களையும் நல்ல சிந்தனைகளையும் அவர்களுக்கு அளித்து தீயவற்றிலிருந்து அவர்களை விலக்கி நடத்தியறலும். அவர்கள் நேரத்தை பயனுள்ள முறையில் பயன்படுத்தி புதிய திறமைகளை கற்றுக்கொள்கின்ற நல்ல பழக்கங்களில் அவர்களை வளர்த்திட இறைவா தேவையான அருளை தாரும்.
பெற்றோர்களையும் குடும்பத்தினரையும் மதித்து அன்போடும் பொறுப்புடன் அவர்களுக்கு வழி நடத்தும். ஆண்டிலிருந்து விடுமுறை நாட்கள் முடிந்த பின்பு அவர்கள் புத்து உணர்ச்சியுடன் உற்சாகத்துடன் தங்களுடைய கடமைகளுக்கு திரும்ப அவர்களுக்கு அருளை தாரும். எங்களுடைய குழந்தைகள் அனைவருமே உமது அன்பில் வளர்ந்து நல்லவர்களாகவும் உமக்கு பிரியமானவர்களாகவும் இயேசுனுடைய குழந்தைகளாகவும் தேவத்திலும் பலவிதமான ஞானத்திலும் வளர்ந்து உலக கல்வியிலும் வளர்ந்து அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து எதிர்காலத்தை ஆசீர்வதித்து எப்பொழுதும் அவர்கள் உடனிருந்து அவர்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தியர்களும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எங்கள் அன்பின் அன்னை மரியாளுடைய பரிந்துரையிலும் நின்று ஜெபிக்கின்றோம். ஆமீன். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரை எம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரை. புனித மரியே இறைவனி தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.